அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வெல்கம் டு டெஸ்லா ரிவ்யூஸ். இது நான் உங்கள் டெஸ்லா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி ஒரு யூடியூபர் வந்து நம்ம பைக்கை ரிவ்யூ பண்ண கேட்டிருக்காரு. ஸோ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். எங்கே போயிருக்கோன்னா ஈசிஆருக்கு போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் நான் ஈசிஆரில் பைக்கில் போகிறதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். வாங்க என்னென்ன போகிற வழியில் இருக்குது. இது வேறு ஃப்ளட் வேறு வந்திருக்க ஏரியான்னு மேப்பில் காமிக்குது. அது வேறு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்துருந்தீங்கன்னா, நம்ம பைக்கில் சில பல கோளாறுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அது பெரிய கோளாறுன்னு கேட்டிங்கன்னா பெருசாலாம் இல்லை, குட்டி தான். நான் உங்களுக்கு போகிற வழியில் அது என்ன அப்படின்னு சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா லேண்ட். ஒரு இடத்துல இது இந்தியா லேண்டுன்னு அழைக்கப்பட்ட இந்த இடத்துல தான் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கத்தி படம் ஷூட்டிங்கு, நிறைய ஐடி படம் ஷூட்டிங்லாம் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. பெரிய படம் இப்போ தப்பிச்சிட்டோம். ஓகே, இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லலான்னு இருக்குங்க. என்னோட 4வது வேலை. ஓகே, நான் ஒரு ஆக்டர் வேலை செஞ்சதுங்க. ஸோ என்னோடய 4th வேலை. அப்போனா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் நான் டெய்லி போயிட்டுருப்பேன். இன்றைக்கினா ஒரு நாள் நம்ம இந்த ரோட்டில் இந்த பைக்கில் நல்லா வேகமாக போக முடியாதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்த நாட்கள் அதெல்லாம் மறக்க முடியாது. இவ்வளோ சைக்கிளிஸ்ட் இதே ரோட்டில் தாங்க காலையில் ஒரு 8-8:30 இருக்குங்க. என் டிஎல் ஃபோன் பண்ணி கற்றுவான். அவங்ககிட்ட திட்டா வாங்கிட்டு வண்டியை எடுத்துட்டு ஒயின்னு போவாங்க. நான் வச்சுட்டு வேறு ஸ்ப்ளெண்டரோட டாப் ஸ்பீடு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நான் 50 மேலே போக மாட்டேன், மைலேஜ் தராதுன்ட்டு. அவ்வளோ ஃபன் பண்ணிட்டு டெய்லி இதே ரீத்தை தாங்க போயிட்டுருப்பேன். என்னை தாண்டி நிறைய வண்டி போயிட்டுருக்கோம். பட் இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த 50 தாண்டக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம். ஒரு நாள் இருந்தால் ஒரு நாள் கண்டிப்பாக நிச்சயமாக இன்றைக்கி நான் அந்த வண்டியை வாங்கிடுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. சரி, ஓகே சரி, ஸ்போர்ட்ஸ் ட்ராக் பண்ண மாற்றிடும். பறக்கலாமா? என் ஃபர்ஸ்ட் 100 போட ரெடியாக இருக்கேன். 100 போட்டுட்டு என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் 100 நான் இப்போ தாங்க டச் பண்ணுறேன். சென்டம் கூட நான் வாங்கினதே இல்லை. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணுறோம். ஒரு ஏதோ ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இடம் எடுத்து கொண்டு வச்சுருப்பானுங்க. ஓகேங்க, நான் பழைய கதைக்கு வரேன். அந்த நாட்கள்லாம் இருக்குது. இந்த வண்டி வாங்குறதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குங்க. பிகாஸ் நான் பண்ணாத வேலைகளே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி வேலைலாம் நினைக்காதீங்க. ஸோ நிறைய வேலைகள் தரமட்ட லெவல்லேருந்து ஒரு டெலிவரி பாயிலேருந்து ஸோ எல்லாமே பண்ணியாச்சுங்க. அதுக்கெல்லாம் தாண்டி தான் ஒரு வழியை நான் இந்த வண்டியை எடுத்திருக்கேன். இதில் இன்னும் ஒரு கொடுமையான விஷயம் கேட்டிங்கன்னா, நீங்கள் வண்டி வாங்குறேன்னு சொன்னாவே போதும், அவங்க கூட இருக்கவங்களாம் போட்டு உங்களை கலாச்சி தள்ளுறான். நம்ம ஒரு காரத்துக்காக வெயிட் பண்ணுவோம். பட் அவங்களுக்கு அது புரியாது. பெரிய வெங்காயம் மட்டும் உங்களை வச்சு கடாச்சிட்டே இருப்பானுங்க. எவன் என்ன சொன்னா காலையிலே வாங்காதீங்க. உங்கள் டைமுக்காக காத்திக்கிட்டே இருங்க. இந்த நாள் கண்டிப்பாக ஒரு நாள் வரும். யூ வில் பி ஹீரோ ஒன் டே. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பைக்கில் சில பல இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ என்னென்ன இஷ்யூஸ் நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஜிபிஎஸ் செட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஜிபிஎஸ்ல ஒரு சின்ன இஷ்யூஸ் ஏற்பட்டது. நான் ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு பைக்கை நான் ஒரு ஃபோட்டோஸே எடுக்கவே இல்லை. ஸோ டெய்லி மட்டும் ஒரு 5 நிமிஷம் வண்டி ஆன் பண்ணி ரிவ்யூ பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிபிஎஸ் வந்து சென்ஸே பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ப்ளூடூத்தில் பேர் பண்ணி அந்த கேல்குலேட் பண்ணோன்னே சரியாயிடுச்சுங்க. ஸோ அந்த ஒரு ஜிபிஎஸ்ல ஃபேஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் டெம்பர் கிளாஸ் நான் ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை பற்றி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. நான் Note 9ஓட டெம்பர் கிளாஸ் தான் ஒட்டியிருக்கேன். அதுலேயும் ஒரு இஷ்யூஸ் இருக்குது. அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, அந்த மேலே கவர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டிஎஃப் டிஸ்பிளேயோட கவர், அது ஒரு சின்ன பீஸ் வந்து எங்களால் ரிமூவே பண்ண முடியல. அதனாலே நாங்கள் டெம்பர் ஓட்டணும். அதில் ஏர் பபிள் வந்து நிறைய கேப் வந்துச்சு. நான் கூடிய சைடில் பிபிஎஃப் அண்ட் செராமிக் போடலான்னு இருக்குது ரெண்டுமே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு எதுவும் இஷ்யூ தெரியாது. எங்கடா இங்கேருந்து எடுத்துக்கிட்டே காணும் நாப்பா காணும். டேய், எங்க ட்ராக் மோடில் இது ஒர்க் ஆகாதுங்க. தெரியுது, ஜிபிஎஸ் ஒர்க் ஆகாது. பார்த்துக்குங்க, எனக்கு இப்போ தான் தெரியும்.
நெக்ஸ்ட்டு என்ன இஷ்யூ அப்படின்னு ஃபேஸ் பண்ணுறேன்னா நான் நம்பர் பிளேட் மாட்டியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ ஃப்ரெண்டில் கூட நான் டக்கடன்னு ஆடுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நானே பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் நெட்டு போட்டு வாங்கி மாட்டிட்டேங்க. ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்கு ஒரு நம்பர் பிளேட்டுக்கு ஒரு இது ஆட்டம் இருக்கும், ஃபீடிங் ஆட்டம், இது ஃப்ரேம் ஆட்டம் இருக்கும். அந்த ஃப்ரேம் போட்டிங்கன்னா வைப்ரேஷன் கம்மியாகவும் சொல்லியிருக்காங்க. நானும் அதை ஆர்டர் போட்டிருக்கேன், வந்துட்டோம். அதை எப்படி செட் பண்ணணும்னு சொல்கிறேன். அது செட் பண்ணோன்னா மேபி தெரிஞ்சுங்கிறதுக்கு ரிவீட்டை கட் பண்ணிவிட்டு பின்னாடி நெட்டு போட்டு போடுற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த இன்னொரு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பைக்கோட ஜிபிஎஸ் வந்து சார்ஜ் அதிகமாக உங்களுக்கு கன்சியூம் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜிபிஎஸோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டியை பார்த்தீங்கன்னா இதோட பவர் வந்து கம்மியாக தான் கன்சியூம் பண்ணும். அண்ட் இதுக்கு 2017 வந்த RR310 தான் இந்த மாதிரி பேட்டரி இஷ்யூஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் போக போக சார்ட்டர் காயிலோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால அதுக்கான பவர் கரெக்டாக இருக்குங்க. வேறு லெவல் ரோடா. அப்புறம் என்னோடய ரியர் பிரேக்குக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிடிக்காத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. நான் டக்குன்னு அடித்தா கூட ரொம்ப லேட்டாக போய் நிற்குது. ஸோ அதை வேறு அட்ஜஸ்ட் பண்ண சொல்லணுங்க. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கலர் டயக்ராம் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கலர் ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க. எல்லாம் அருமையாக வரைஞ்சிருக்காங்க. அவ்வளோ ரியாலிட்டியாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துக்குங்க. நீங்கள் பார்க்க போகிறது தான் சென்னையில் இருக்க வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். இந்த பில்டிங் இப்போயோட நைட்டில் சூப்பராக சும்மா ஜகஜோதி மின்னுங்க. பார்க்காதவங்க பார்த்துங்க, எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா, ஈஸியாக வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ரைட் போயிட்டு இருந்தோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். அதுவும் இல்லாமல் என் பைக்கில் என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தோம், ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். ஈஸியாரில் நம்ம போகிற வழியில் இருக்க அழகான பிளேசஸை நான் மாண்டேஜாக போகிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். அன்டில் பாய் ஃப்ரம் உங்கள் டெஸ்லா. Got enough of every melody, they all sound the same. Yeah, for my broken heart, no remedy, but maybe if you stay, we can get away with it. 'Cause you make me love my imperfections, answer all my questions, just to show me what's on the other side of inhibition. No apologies, my baby. I do you do 'cause I'm feeling so good. Darkest memories now let me fall back. But you'll be there, ready to rescue me if I go out of track. You can get away with it. 'Cause you make me love my imperfections, answer all my questions, just to show me what's on the other side of inhibition. No apologies, my baby. I do you do 'cause I'm feeling so good. What's on the other side of inhibition? Ooh, I do you do 'cause I'm feeling so cool.